சிறகடிக்க ஆசை நெக்ஸ்ட் வீக் நியூ ப்ரோமோ. மீனா வீட்டை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க, பேக் எடுத்துகிட்டு வந்து. அப்போ எல்லாருமே ஒன்று கூடிடுவாங்க. மீனா என்னம்மா ஆச்சு, ஏன் நீ உன் வீட்டுக்கு போகிறேன்ட்டு பேக்கை தூக்கிட்டு வந்து நிற்கிற, ஒன்றும் புரியல, உனக்கு முத்துக்கு ஏதாச்சும் பிரச்சனையா சொல்லுமா அப்படின்றாங்க. மீனா சைலண்ட்டாக இருக்காங்க. மீனா, நீ இந்த மாதிரி வீட்டை விட்டு போகிறவில்ல, உனக்கு முத்துக்குள்ளே எதுவும் நடந்த மாதிரியும் தெரியலம்மா, என்னாச்சு, முத்து ஒன்று ஏதாச்சும் சொல்லிட்டானா, இல்லை உங்கள் 2 பேருக்குள்ளே ஏதாச்சும் பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் சொல்லுமா, இப்படி உன் பாட்டுக்கு யோசிச்சுட்டே இருந்தால் என்ன சொல்லு, எதுவாக இருந்தாலும் தெளிவாக சொல்லு அப்படின்ட்டு நிறைய விஷயங்களை கேட்டு பார்க்குறாங்க. ஆனால் அவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே சொல்கிறதில்ல, யோசிச்சு ரொம்ப கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா சொல்லு அப்படின்னு ஒன்று. இல்லைம்மா அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்றாங்க. நீ யோசிக்கிறத பார்த்தா ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குன்றது தெரியுது, அது என்னன்றதை சொல்லணுவாங்க. அங்கிள், நீங்கள் சொல்கிற மாதிரி முத்துக்கும் மீனாவுக்கும் தான் ஏதோ சண்டை போல அப்படின்ற மாதிரி ரோகிணி சொல்லுவாங்க. இங்கே பாருமா, என்ன சொல்லு மீனா, மனசில் ஒரு விஷயத்த வச்சு நீ கவலைப்பட்டுட்டு இருக்காது சொல்லணுவாங்க. ஸ்டோரியுமே அதே தான் சொல்லுவாங்க. மீனா, நீங்கள் ஏன் இந்த அளவுக்கு யோசிக்கிறீங்க, கொஞ்ச நாளாக அவங்களுடைய ஆக்டிவிட்டி எதுவுமே சரியில்லை, என்ன பிரச்சனைன்றது சொல்லுங்க மீனா அப்படின்றாங்க. அப்படியே ரோகிணியை பார்க்குறாங்க. ரோகிணி, ஐயோ ரோகிணி நடத்த இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ரோகிணி ஒரு பக்கம் திங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மீனா ஒரு மாதிரி சொல்லலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு மைண்ட் தாட்லேயே இருக்காங்க. மீனா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையுமே ரோகிணி தான் இதுக்கெல்லாம் காரணம், ரோகிணி நீ எவ்வளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காங்கன்ற விஷயத்த சொல்ல போகிறாங்களா, இல்லை முத்து எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு வராரு அப்படின்ற ஒரு இதை சொல்ல போகிறாங்களான்ட்டு நெக்ஸ்ட் டேல பார்க்கலாம். தேங்க்யூ.